அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ மீனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மீன் வந்துருச்சு. மீன் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவ்வளோ ஒரு புயல் அடித்து வந்து நிற்கிது. எப்படி மீன் கிடச்சிச்சின்னு தெரில அவங்களுக்கு மட்டும். நான் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தூங்குனா வந்து எழுப்பி விட்டுட்டாங்க. எழுப்பி விட்டு வாங்க வாங்க மீன் வாங்குங்க அப்படின்ட்டு. அப்புறம் போய் பார்த்தா இந்த மீன் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பெரிய மீன் கொண்டு வந்தாங்க, வஞ்சர மீன். அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், இப்போ எங்களுக்கு இந்த மீனே போதும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். ஏன்னா வந்து இந்த மழைக்கு அதுக்கும் சால்விக்கு வேற ஜுரம் வந்துருச்சு. ஜுரத்தோடு வந்து எதையும் செய்ய மனசுக்கு செட் ஆகல. சரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இதுதான் ஈஸியான வேலைல்ல. சரின்ட்டு மீன் காட்டுறேன். அவங்க கொண்டு வந்த மீன் மத்தி மீன். இது ஒன்று தாப்பா பெருசாக காட்டினாங்க. மீதியெல்லாம் பொடி மீனாக இருக்குங்க பேர். இது வந்து குழம்புல போட்டுனது இவ்வளோ தான் இருக்கும். ஆமாம், இதை செய்வோம். இப்போ நான் இதை எப்படி ஈஸியாக என்ன ஒரு பாசிட்டிவ் தெரியுமா? மண்டை முள்ளு எல்லாத்தையும் நாங்கள் மென்றுவோம். எதையுமே விட மாட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. ஆனால் மீன் வந்து நான் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அரிசி மாதிரி இப்படி அள்ளி இப்படி போட்டோம்னா கையில் கூட குத்தலை, அப்படியே புழு புழு புழுன்னு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்த உடனே. சரி இப்போ இதை க்ளீன் பண்ணிடுவோம். 2 பக்கமும் இது மாதிரி செஞ்சுக்கிறணும். இது மாதிரி செஞ்சுக்கிறணும். இப்படி சீவிக்கிறணும். இப்படி சீவிக்கிறணும். அவ்வளோதான். முதல்ல இப்படி பண்ணிவிட்டு வந்து பார்க்குற மாதிரி கேட்குறான் ஒருத்தன். ஆமாம், இங்கே அம்மா வந்து மீன் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு சால்விக்கு வந்து இந்த பாப்கார்ன் வேணுமா, நேற்றுலேருந்து கேட்டுட்ருக்கான். ஃபீவராக இருக்குது, என்ன பண்ணுறது, குழந்தை ரொம்ப நேற்றுலேருந்து கேட்குறானே. கொஞ்சோண்டு தான் இருக்குது, இந்த ஒரு பேக்கெட் தான் இருக்குது. சரி அதை செஞ்சு கொடுத்துருவோம், அதில் பாதி நான் பிடுங்கி தின்றுவேன். அதனால் ரொம்ப பயப்பட வேணாம். மாத்திரையை போட்டுட்டு இந்த பராலெலாம் எடுத்தாச்சு எல்லாத்துலேயும். இப்போது இந்த சைடில் ஒரு சின்னது இதை கட் பண்ணிடுவோம். அப்புறம் வாழையும் கட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மண்டையை இப்படி பிரித்து கட்டிங்லாம் தேவையில்ல, கையிலேயே அழகாக இப்படி ஒரு பீ இப்படி ஒரு பீ. அப்புறம் இப்படி இந்த கட்டிங் எதுக்கு பண்ணுறோன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இங்கேருந்து இப்படியே கட் பண்ணணும். சதையெல்லாம் ரொம்ப பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா. க்ளீன் அழகாக இருக்கா? இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணி மீனை சாப்பிடணும். கழுவிட்டு அப்போ சமைச்சிட்டு அப்புறமா சாப்பிடணும். ஆஃப் பண்ணிட்டு வை கொஞ்ச நேரம். இந்த பையன் டிவி ஆன் பண்ணிட்டான். அவ்வளோதான், இவ்வளோதான் வந்தது பாப்கார்ன். நம்ம எடுத்துடலாம். இவ்வளோதான் வந்துச்சு. இதில் இப்போ அந்த மசாலா போட்டுடலாம். பாப்கார்ன் பவுடர் வாங்கிட்டு வந்தோம், மெக்சிகன் சீஸ் சீசனிங் வாங்கிட்டு வந்தா உட்காந்து ஸ்பூனில் அள்ளி அள்ளி சாப்பிட்றாரு இவர். ஃப்ரிட்ஜில் இருக்கவும் அதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சாச்சு. செம்ம டேஸ்ட். நம்ம வந்து தியேட்டருக்கு போகாமையே இங்கே சாப்பிட்றலாம். இதுக்கு நானும் சால்வையும் இப்போ அடிச்சுக்குவோம். சரி போதும், ரொம்ப போட வேணாம். அவ்வளோதான், போட்டாச்சு. பவுடர் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். அம்மா அங்கே மீன் க்ளீனிங் முடிச்சுட்டாங்க. இந்த சதையை ஒரு தடவை கொழுப்பு இருக்கு பாரு. கொஞ்சம் பெரிய மீன்ல அந்த மாதிரி லைட்டாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான், நல்லா ஷைனிங்காக இருக்கு. இந்த சைடில் வந்து இதை எடுத்துடணும். முடிஞ்சிருச்சா? இப்படிதான். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கழுவிக்கிடலாம். எவ்வளோ பொடி பொடி மீன்லாம் இருக்கு பாரு. இப்போ நல்லா இப்படி உரச்சி கழுவுனா போதும். உப்பெல்லாம் போட்டுக்கிட்டு கழுவுனோன்னு வை, இதில் உப்பு சாந்துடும். இது பொடி மீன் இல்லை, அதனால் இவ்வளோ போதும். இன்னும் ஒரு தடவை சூப்பராக கழுவியாச்சு மீனை. அவ்வளோதான்ப்பா, க்ளீன் பண்ணிட்டோம்ல. இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். குழம்பு வச்சிடலாம். ஓகே, எண்ணெய் ஊற்றிட்டேன், வெந்தயம் போட்டுக்கிடலாம். மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் போடணும். தெரிஞ்ச குழம்பு, இது தெரியாத குழம்பு, தெரிஞ்ச குழம்பு வைப்போம். மீன் குழம்புன்னு இல்லாமல் ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச குழம்பு. எண்ணெய் காஞ்ச வச்சு வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் காயவே இல்லை. இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதோட வெங்காயம் ஒரு 2 பொடியாக நறுக்குனது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிடலாம் வெங்காயத்தை.
ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறலாம் அதில். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி அரைச்சிருக்கிறேன், அதுவும் சேர்த்து வதக்கிடலாம். அரைச்சி ஊற்றுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மெயினான காரணம் வந்து நான் அரைச்சி ஊற்றுறதுக்கு தக்காளியாக எடுத்து வைப்பாங்க, கட் பண்ணி கரெக்டாக போட்டுருப்போம்ல, கரெக்டாக பார்ப்பாங்க. என்ன தான் வதக்கி நம்ம பண்ணாலும் கொஞ்சோண்டு இருக்குல்ல, அது தனியாக எடுத்து வைப்பாங்க இந்த வீட்டில். அதனால் நான் அரைச்சிட்டேன்னா எதையுமே எடுக்க முடியாது. சாப்பிடுங்க. உப்பு போட்டுக்கிடலாம் தேவையான அளவுக்கு. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா புளி ஊற்றுவோம்ல, அதனால் கண்டிப்பாக அந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன், அதை நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான். இந்த மீனுக்கு அது அளவு கரெக்டு, லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம வாங்கியிருக்கிற மீன். கொஞ்சம் தானே வாங்கினோம். ஆமாம். நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இது ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் குழம்பு மிளகாத்தூள். இது 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கலருக்காக காரத்துக்காக கொஞ்சம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம உங்கள் ஊர் பக்கம்லாம் மழைலாம் எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சு, வெள்ளம்லாம் வந்திருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எங்களுக்கு கரண்ட் கூட இருந்துச்சு இந்த முறை. போன முறை தான் கரண்ட்லாம் கொஞ்சம் கட் பண்ணாங்க. இந்த முறை பரவாயில்ல, அவ்வளோலாம் தெரியல. ஆனால் மழை வெள்ளம் வந்த மாதிரிலாம் அதிகமாக சொல்லவே இல்லைல்ல நியூஸில். இன்னொரு தடவை நியூஸ் பார்க்கணும். நான் பார்க்கவே இல்லை. வெறும் புயல் வந்து கடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப டிமிக்கி காட்டுது, அப்படியே நிற்கிது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்லாம் பார்த்தேன். ஆனால் இப்போ கடந்துருச்சாமே, புயல்லாம் கடந்துருச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அதோட அம்மா வந்து நைட்டி இன்னமா நைட்டி வாங்க மாட்டீங்க, எப்போம்மா வாங்குவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. வாங்கணும்ப்பா, மழைலாம் இருக்குல்ல, கொஞ்சம் வெயிலாக இருந்தால் தான் கடைக்கு போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சால்விக்கு வேறு ஜுரமா, அவனை வேறு பார்க்கணும், மழை வந்துருச்சு, வெளியவே போக முடியல. அதனால் நம்ம வந்து எல்லாம் முடியட்டும், நான் போய் நைட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படின்னா கொஞ்சம் நைட்டி வாங்கிட்டு வரேன், எனக்கும் வாங்குவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கட்டுற இப்போ எடுத்து காட்டுறதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள். நான் வாங்கிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சரியா? மசாலா நல்லா எண்ணெயில் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கிடலாம். கரைச்சி நான் வடிகட்டி தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் நம்ம கை வடிகட்டியில் கொஞ்சம் நேரம் வடிகட்டி அப்படியே ஊற்றிக்கிடலாம். தண்ணியும் சேர்த்துடலாம். அப்படியே தேவையான அளவுக்கு தண்ணி. கொஞ்சம் குழம்பு வந்து நம்ம திக்காக வச்சுக்கிடலாம். இன்னைக்கு திக்காக வருதோ தண்ணியாக வருதோ ஆனால் தெரியாது. மீன் போட்ட பிறகு தான் தெரியும் அது திக்காக இருக்கா தண்ணியாக இருக்காது. ரொம்பவும் தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காதுல்ல. மத்தி மீன்லாம் கொஞ்சம் நல்லா அப்படியே தொக்கு மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சரி, குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம மீன் சேர்த்துக்கிடலாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மத்தி மீனை அப்படியே சேர்த்துடலாம் எல்லாத்தையும். இது வந்து நான் அம்மா ஒரே கையில் அள்ளி நிறையா போடலாம். அழகாக இருக்குதுல்ல? ஆமாம், ஷைனிங்காக இருக்கு. அவ்வளோதான், ஃப்ரெஷ் மீன் அது. சரி, இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீன் குழம்பு வச்சாச்சு. இது வந்து முருங்கைப்பூ. நேற்று வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் அங்கே முருங்கை மரம் இருக்குது, அது உடஞ்சிருச்சு, கீழே உடஞ்சிருச்சு மழையில். டப்பால்னு சவுண்டு ஒன்று கேட்டுச்சு, அது உடஞ்சது. நல்ல பெரிய மரம். அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க கீரை எடுத்து. நானும் போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் பூ எனக்கு இது கிடச்சிது. ஏற்கனவே பவுலாக பூவை எடுத்து கொட்டி கீழே கொட்டிட்டோம். அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தண்ணி பசை மாதிரி. அதனால் அதில் பிடிக்கல. இது சூப்பராக இருந்துச்சு, நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக கொஞ்சமாக. இப்போ இதில் வந்து ஒரு பொரியல், இதில் கொஞ்சம் கீரை எக்ஸ்ட்ரா சேர்த்து முட்டைலாம் போட்டு பொரியல் பண்ணிக்கலான்னு எடுத்துருக்குறேன் அம்மா. சரி, செய்யலாமா? மீன் நல்லா வெந்து முடிஞ்சிடுச்சு சூப்பராக. இதுக்கு மேலே அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ்வை. அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லிலாம் போட்டு, எப்போவுமே கொத்தமல்லி தானே அழகுக்கு டேஸ்ட்டுக்கு வாசனைக்கு எல்லாத்துக்கும். சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாரு, மீனெல்லாம் இல்லை. எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் 2, பொடியாக நறுக்குனா 2 வெங்காயம், எல்லாம் நல்லா வதங்கட்டும். முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம், கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே முருங்கைப்பூவும் சேர்த்துடலாம்.
முருங்கைப்பூ கசக்காதா? ஆஹா கசக்காது, சூப்பராக இருக்கும். கசந்தா என்ன இப்போ சாப்பிடு, நல்லது தானே எல்லாமே உடம்புக்கு. ஒரு கிளறிடும். இது கொஞ்சம் அப்படியே அடங்கட்டும், கீரையெல்லாம் சேர்ந்து. உப்பு போடுறதுக்கு உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு. கீரை நல்லா வதங்கிடும், அதனால் ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது, பார்த்து தான் போடணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். சரி, கீரை வெந்துடுச்சு, பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. சூப்பராக இருக்குது, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாமா? அதில் முட்டை இல்லாமல் கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் சோஃபி. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிடலாம். நல்லா கிளறி எல்லாத்துக்கூடையும் சேர்த்து கிளறிடலாம். உப்பெல்லாம் போட்டாச்சு ஏற்கனவே. கொஞ்சோண்டு பெப்பர் தூள். அம்மா பெப்பர் தூள் போட்டேன், நீ தான் எடுக்கலை. செம்மையாக இருக்குதுப்பா. முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ எல்லாம் சேர்த்து முட்டையோட ஒரு பொரியல். அருமையாக இருக்கா? சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், எடுத்து வச்சுருவோமா இப்போ சாப்பிட்றதுக்கு? ஆஹா, சூப்பராக இருக்கா? மீன் குழம்பு, முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ பொரியல், முட்டை போட்டு, அதுவும் சூப்பராக இருக்குது. இது எனக்கு, அது அம்மாவுக்கு. நாங்கள் இன்னும் கொஞ்சம் மீன் கூட எடுத்து ஷேர் பண்ணிக்குவோம். மீனை விட மாட்டோம்ல. சரி, அது எப்படி பார்த்துருவோமா சமையல்? நம்ம சமையல மீன் அப்படியே அப்படி ஓரம் வச்சு. மீன் எப்படி சாப்பிட்ணும் சாப்பிட்டு காட்டுங்க பார்ப்போம். இந்த மீன் எஸ்பெஷலி. நம்ம கீழே அம்மா கீழே வச்சுக்கிறேன். சரி, மீனை சாப்பிட்டு காட்டுவோம். இது இருக்குல்ல, மீன் சுடுது. மண்டை உடையவே உடையாது, இது அப்படியே பிடிச்சிக்கலாம். ஊர் வாய். அவ்வளோதான், முதல் மரியாதை, மீன் சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், ஒரே வாய். ஒரு வாயில் ஒரு மீன் முடிஞ்சிடும். என்ன டார்லிங்? சூப்பராக இருக்கு மீன், டேஸ்டாக இருக்கு. மத்தி மீன் அகைன் பண்ணுவீங்களா? அகேனா? வேறு குட்டி மீனாக தான் வாய்க்குள்ளே ஒழுங்காக போவோம். இப்படி பிடிச்சிக்கணுமா? நாங்கள் கிட்ட காட்டுறோம். இப்படி பிடிச்சிக்கணுமா? அப்படியே முழுசாக வாய்க்குள்ள வரணும். சூப்பரா பார்த்துட்டியா? இந்த மாதிரி மீன் சாப்பிடணும், செம்மையாக இருக்கும். மத்தி மீன், முருங்கைப்பூ பொரியல் நல்லா இருக்கு. மிளகா வராமல் பார்க்குது அம்மா. மிளகா வச்சது மென்னுட்டுனா சூப்பராக இருக்குது. அம்மா பல்லு வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு. நான் போய் பல்லு பிடுங்கணும். இந்த பனிக்கு வந்து பல்லு பிடுங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பயமுறுத்துறாங்களா. அதனால நான் பிடுங்கலை. கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி வாயை பத்திரமா வச்சுக்கிறேன். இடிக்குது மேலேயும் கீழேயும், அதனால மெதுவாக தான் நான் சாப்பிட்றது. எதாக இருந்தாலும் சாப்பிடாமே இருக்க முடியாதுல்ல. அதனால அப்புறம் பிடிங்கிடலாம். அதான் மெதுவாக மெல்றேன். கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.